ஸ்டார்ட் பண்ணலாமா இப்படி? இல்லை சார், நீங்கள் ரெடினா ரெடி சார். ரெடிப்பா. இதுக்கு மேலே என்ன ரெடி ஆகுது? நான் கொஞ்சம் நார்மலாக உட்காந்துக்குவேன் சார். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, செட் ஆக மாட்டேது. ஏன்னா கொஞ்சம் சீரியஸாக கொஸ்டின்லாம் கேட்கலான்ருக்கு சார். சீரியஸாக? உங்ககிட்ட எப்படியா சீரியஸ்? உன்னை பார்த்தா வேறு சிரிப்பாக வருது எனக்கு. சிரிப்பாக வருதா சார்? கொஸ்டின்லாம் கொஞ்சம் இதுவாக செட் பண்ணிடுங்க சார். ஸோ பண்ணுறீங்களா? கேள்வி கேட்டுவிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறீங்களா? நான் பதில் சொல்லிடுறேன். திரும்பி உட்காந்துக்குவேன். நான் வேணால் கொஸ்டின்லாம் எழுதி வச்சுட்டு ஏஞ்சி போயிடுவேன் சார். ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க சார் இந்த ஒரு டைம் மட்டும். ஓகே, கேளு. ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இது கொஸ்டின்னு சொல்ல முடியாது, ஒரு டவுட்டும் இருக்குது. ஒரு டவுட்டுக்கு அந்த கொஸ்டின் வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கடைசியாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இன்டர்வியூலாம் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது மேபி ஒரு 10 years கிட்ட கூட ஆயிருக்கும். இவ்வளோ நாளாக எதுவும் யார்கிட்டையும் பேசவே இல்லையே, எதுவும் ப்ரெஸ்லாம் இப்படி மீட் பண்ணாமல் இருந்ததுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணம் இருக்கா? இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அதனால் மீட் பண்ணலையா? டைம்லாம் இருக்குங்க. இது என்ன அவ்வளோ பிஸிலாம் இல்லை. இன்டர்வியூக்கு டைம் ஒதுக்கி தாராளமாக கொடுக்கலாம். பட் என்னமோ தெரியல, அது வந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஏதோ ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்தது ஒரு 10-11 yearsக்கு முன்னாடி. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஒரு ரீசன்னு சொல்லலாம். லைக் ஏதோ ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி பேட்டியில் ஏதோ ஒன்று சொன்னேன், அது கொஞ்சம் மாற்றி எழுதிட்டாங்களோ இல்லை சம்திங் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சோ சம்திங் லைக் தட். அது மாதிரி ஏதோ ஒன்று நடந்தது. ஸோ அதனால் சரி ஓகே இதனடா வம்பா இருக்குன்ட்டு கொஞ்ச நாள் பேசாமல் இருக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே அது வந்து ஒரு இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு. 10 yearsக்கு முன்னாடி நடந்தது சார். அவ்வளோ அதில் லைட்டாக ஒரு உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குன்னா என்ன இன்சிடெண்ட் அது? அப்படி 10 yearsஸாக உங்களை சைலண்ட் ஆகுனது? இல்லை, நான் ஏதோ சொல்ல போனேன். பட் அது வந்து ஒரு எழுத்தாக நம்ம படிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. எனக்கே அது படிக்கும்போது இல்லையே இது நீ இல்லையே, இது என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கூட கேட்டாங்கன்னா ரொம்ப தெனாவட்டாக பதில் சொல்லியிருக்கு, இது மாதிரிலாம் நீ பேச மாட்டியே அப்படின்னு கேட்டாங்க. அது அவங்கக்கிட்ட நான் வந்து புரிய வச்சுட்டேன்னு வைங்க. இல்லைப்பா நான் சொன்னது ஒன்று வந்தது ஒன்று. பட் படிக்கிற எல்லாருக்கிட்டையும் நான் அதை விளக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படியே இருந்துடலாம் அப்படின்ட்டு அது அப்படியே ஒரு 10 years ஆகிப்போச்சு. இப்போது ரீசெண்ட் டைமில் எனக்கு என்னென்ன பேசணும்னு தோணுதோ எல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு ஆடியோ ஃபங்க்ஷனில் பேசிடுறேன். அண்ட் இது நான் முக்கியமாக சொல்லணும், அந்த பேசும்போது அந்த நெஞ்சில் கொடி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறப்போ அந்த என்ன சொல்ல வரேன்னா அத்தனை பேர் மனசில் நான் குடி இருக்கேன் அப்படின்னு அந்த அந்த உணர்வு, அந்த தருணம், அந்த 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 அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சான்ஸே இல்லை. அதனால தான் வந்து தவறாமல் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து கலந்துக்கணும்னு நினைப்பேன். அண்ட் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல, ஏன் 10 yearsஸாக இன்டர்வியூ கொடுக்கலன்ற அந்த கேள்விக்கு கரெக்டான பதில் வந்து இன்டர்வியூ கொடுத்துடலான்னு தோணுச்சு. சரி ஓகே பேசிடலாம் இதில் என்ன அப்படின்ட்டு. நல்ல வேலை அப்படி தோணுனதுனால தான் இப்போ இந்த இன்டர்வியூ நடக்குது. ஆனால் 10 வருஷம் கழிச்சு நீ வந்து இன்டர்வியூ எடுப்பேன்னு என்கிட்ட வந்து மாட்டுறேன். 10 வருஷம் கழிச்சு வந்தா இவனா அந்த மாதிரி இல்லை சார். சரி ஓகே, ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, போக தெரியாது எப்படி போகுது. ஸோ அதான் பேசிக்கலி நீங்கள் ஒன்று சொல்ல நினச்சி அது வேறு மாதிரி போர்ட்ரே ஆகிடுச்சு. அது ஓகே, அது வந்து யாரையும் நான் தப்பாலாம் எதுவும் சொல்ல. சரி, இப்போ இந்த இன்டர்வியூவோட மெயின் பர்பஸ் என்ன தெரியும் சார்? சொல்லுங்கள். பீஸ்ட்னு ஒரு படம் இருக்குல்ல, நம்ம படம் ரிலீஸ் வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ ஓவராலாக இப்போ நம்ம நார்மலாக உங்கள் படத்தில் வந்து அது ப்ரொமோட் பண்ண ஒரு ஆடியோ லான்ச் இருக்கும், ஒரு அப்பியரன்ஸ் இருக்கும், எல்லோரும் பார்ப்பாங்க, அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பாக்கியம் இந்த வாட்டி கிடைக்கல. அதனால் சரி ஒரு இன்டர்வியூவாவது வச்சு எதனால் என்ன ஏது அப்படின்னு பேசலாம் தான் இந்த இன்டர்வியூவே. ஸோ பீஸ்ட் பற்றி உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் அந்த படம் எப்படி வந்திருக்கு, நல்லா இருக்கா? யாருக்கு தெரியும், வந்தால் தான் தெரியும் சார். இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், இப்படி இருக்கா அப்படி இருக்கா, அதெல்லாம் எதுவும் இல்லையா? எல்லோரும் தான்ப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. இது என்ன அப்படின்னு இப்போ உங்களை கேட்டால் கூட அதானே சொல்லுவீங்க, சேம் டு சேம். அப்படி தான். சரி, அதாவது ஒரு 4 வார்த்தை நல்ல விதமாக சொல்லுங்கள் சார். ஜி இல்லை அது என்ன, என் படத்தை பற்றி நானே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக நல்லா வரக்கூடாதுன்னு நினச்சாப்போ ஒரு படம் பண்ணுறோம். எல்லா படமும் நல்லா வரணும், நல்லா ஓடணும்னு நினச்சி தான் பண்ணுறோம். அதில் சிலது கிளிக் ஆகுது, சிலது மிஸ் ஆகுது, அவ்வளோதான். என்னோடய கவனம்லாம் இப்போ வந்து நம்ம ஒரு கதை கேட்குறோம், சரி ஓகே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பண்ணலாம்னு நினச்சி ஒன்று பண்ணுறோம். அது பண்ணி முடித்தோடனே நம்ம கதை கேட்கும் போது நான் ரசித்த விஷயங்கள் வந்து நான் ஃபீல் பண்ணது எல்லாமே ஆன் ஸ்க்ரீனில் வந்திருக்கா இல்லையான்றது மட்டும்தான் என்னோடய கவனமாக இருக்குமே தவிர
அந்த ப்ராஜெக்டினுடைய எண்டு ரிசல்ட் என்னன்னு எனக்கே சொல்ல தெரியாது. இப்போ புதுசாக யாராவது பார்க்குறாங்கல்ல, அவங்க ஃபீட்பேக் வச்சு தான் நமக்கே தெரியும். சரி ஓகே நல்லா தான் இருக்குது போல் இருக்கு, நம்ம செலக்ட் பண்ண கதை கரெக்டாக ரீச் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் நமக்கு ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 months அதுலேயே இருக்கும். சிலதெல்லாம் 1 year மேலே ஆகிடுது. ஸோ நமக்கு அது சொல்ல தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க, என்னப்பா படம் எப்படிப்பா வந்திருக்கு அப்படின்ட்டு. எனக்கு தெரிலப்பா, நீயே பார்த்துட்டு சொல்லுப்பா. எதுக்கு நான் அதை ஒன்று சொல்லி அப்புறம் அவன் வந்து என்னையே கேட்பான், இதைத்தான் நல்லா இருக்குன்னு சொல்லியா. அதனால கேட்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. பெஸ்ட்டு சேஃபான ஆன்சர் சார். இதையே ஃபாலோ பண்ணி என்ன யாராவது படம் எப்படி கேட்டாலும் வந்தால் தெரிய போகுது அந்த மாதிரி அப்படி இல்லை. ஆனால் ஒரு மாதிரி நீ தெளிவான டைரக்டர்ப்பா. அப்படியா சார்? ஆமாம், அது சும்மா நீங்கள் இங்கே இருக்கீங்கன்றதுனால நான் சொல்ல, பயங்கர தெளிவு. அது வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் கிட்ட நான் அதை பார்த்துருக்கேன். அதுதான் உங்ககிட்டையும் பார்த்தேன். தேங்க்யூ. படத்தில் இப்போ சரி ஓகே என்னை மட்டும் பற்றி சொல்லிவிட்டு மீதி பேரை சொல்லாமல் விட்டிங்கன்னா அவ்வளோதான், அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். நானே கேட்டுறேன் ஒரு ஆர்டரா. ஏன்னா பூஜா ஹெக்டே ஃபஸ்ட் டைம் இல்லை, அது பார்க்குற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஒரு பேரிங் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மாதிரி பயங்கர ப்ரொஃபஷ்னல், எந்த இஷ்யூஸும் ஒன்றுமே கிடையாது. அவங்க பாட்டுக்கு வராங்க. அவங்க ஸோ நைஸ். அவங்க அந்த தமிழ் டைலாக்லாம் அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ரெயின் எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் யார் அனி வந்து அது ஒரு பீக்கில் இருக்காருன்னு நினைக்கிறேன். தொட்டதெல்லாம் பயங்கரமாக. என்னென்னா அனிக்கிட்ட ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காப்புல. சரி இப்போ ஒன்று கொடுத்துட்டாரு, சரி அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்று பண்ணுறாப்புல. அண்டு இப்போது நீங்கள் கேட்டதெல்லாம் வந்து 2 பாட்டு கேட்டிங்க. இப்போ நான் ரீசெண்டாக நீங்களும் கேட்டிருப்பீங்க. இது என்ன எனக்கு டெய்லி ஒன்று அனுப்பிட்டுருக்காப்புல, பீஸ்ட் மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 தீம் மாதிரி ஒன்று அனுப்பி, அது வந்து செம்மையாக இருந்தது. ஸோ நீங்களாம் கேட்கணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அது வந்து அனி வந்து எப்படின்னா, சரி ஓகே இவ்வளோ பண்ணிட்டோம், சரி ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போன்றதே கிடையாது. அந்த உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு இதுக்கும். ஸோ அந்த விதத்தில் இட்ஸ் டூ குட். ஆக்சுவலாக இந்த இன்டர்வியூவில் ரொம்ப நம்ம அப்படியே அந்த ஃபன்னு படம் அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் பர்சனலாக இந்த சென்ஸ் உங்களை இன்னும் பெட்டராக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா என்னால் இவ்வளோ நாள் உங்கள் கூட மேபி ஒரு 120-130 ஒரு 50 days கிட்ட ஓவராலாக ட்ராவல் பண்ணியிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எனக்கு தெரியாத சில விஷயங்கள், உங்களை பற்றி புரிஞ்சிக்க முடியாதது, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நான் கேட்கலான் இருக்கேன். ஏன்னா அதுதான் எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவாகவும் இருக்கும். ஏன்னா நீங்கள் இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சது, இப்போ இது தெரியாமல் என்ன புதுசாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் கேட்க போகிறேன். என்னால் வந்து நீங்கள் பேசிக்காக எதுக்கு ரியாக்ட் பண்ணுவீங்க, எதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, எவ்வளோ உங்களோட மேக்ஸிமம் ரியாக்ஷன் ஒரு விஷயத்துக்குன்றதை வந்து கண்டே பிடிக்க முடியல. நானும் உங்கள் ஆடியோலாம் அப்படியே பொறுமையாக அப்படியே கொஞ்சம் உங்கள் அசிஸ்டன்ஸ்லாம் பேசி பார்ப்பேன். அவங்க இல்லை சார் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னு. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதே தான் சார் நாங்களும் ஃபீல் பண்ணுறோம், எங்களுக்கு தெரியாது அப்படின்வாங்க. பேசிக்காக என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லி அதில் நீங்கள் இம்ப்ரெஸ்டா, இது அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, அது கூட என்னால் வந்து கண்டுபிடிக்க முடியல கதை சொல்லும்போது கூட. அப்போதுலேருந்து ஏன்னா இப்போ வரைக்கும் படமே முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் நான் கேட்டதுக்குப்பா படம் வந்து மற்றவங்க பார்த்து சொல்லணும்னு சொல்லிட்டீங்க, அது கரெக்டு. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து கோபம் நீங்கள் பட்டு நான் பார்க்கல. ஓகே மேபி டச் விட அது கோவப்படாத மாதிரி நான் எடுத்துட்டேன்னா அப்படின்னு தெரியல. கோவமும் படலை, யாரையும் திட்டின மாதிரியே நான் கவனிக்கல. ப்ளஸ் எதையும் ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக ஒரு சென்சிட்டிவாக ஒரு அப்செட் ஆகி அதுவும் நாங்கள் பார்க்கல சார். பேசிக்காக எப்போவுமே ஒரு ஃப்ளாட் ஃபேஸில் இருக்கீங்க. அது வந்து எப்படின்னா அப்படியே இருக்குது, என்ன அது கண்டுபிடிக்க முடியல. ஸோ உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்கு பயங்கர எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு 50-50ன்னு சொல்லலாம். ஒரு கோவம் வரும், வராதுன்னெலாம் சொல்ல வரும், கோவம் வரும். ஆமாம் வரும். பட் அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறது மேபி கொஞ்சம் ரொம்ப ரேர் தான். அது மாதிரி சைலண்ட் ஆகிடுவேன்னு வைங்களேன். அண்ட் திஸ் எமோஷ்னல் சைடு வந்து என்னோட க்ளோஸ் ஒன்ஸ்லாம் சொல்லுவாங்க, அது உள்ளுக்குள்ளே இருக்குது ஆனால் நீ அதை காட்ட மாட்டேன்ற அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் அப்பப்போ வெளியில் காட்டு, மூஞ்சில் ஒரு டேஷும் புரிய மாட்டேங்குது, நீ என்ன சந்தோஷமாக இருக்கியா சோகமாக இருக்கியா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மொத்தத்தில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் நினைக்கிறேன், அது நமக்கு வர மாட்டேங்குது. இப்போது ஒரு சின்ன அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம
பாதி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நம்ம இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம்ல, சும்மா அப்படியே அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி கோவத்தில் எடுக்கிற முடிவுகள், எமோஷ்னலாக எடுக்கிற டிசிஷன்ஸாக தான் இருக்கும். எதுக்கு அப்படி? ஏன்னா இப்போ ஒரு கோட்டு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, இஃப் யூ மிஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டோன்ட் ஃபில் யுவர் ஐஸ் வித் யுவர் டியர்ஸ், இட் வில் ஹைட் another பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஒரு லைஃபுங்க, ஜாலியாக இருங்க, டேக் இட் ஈஸி, மேக் இட் ஈஸி. ஸோ கூல். அவ்வளோதான். ஏன்னா அப்படி தான் தெரியும், அப்படி தான் எனக்கும் பார்க்கும்போது அப்படி தான் தெரிஞ்சுது ஜாலியாக இருக்காருன்னு. சரி, அது ஒரு வகையில் நல்லது தான். ஒரு வேளை கோவமாக இருந்தாலும் சொல்ல காட்ட மாட்டீங்கல்ல. இவ்வளோ வருஷமாக கூட இருக்கவங்களுக்கே அதுதான்னா, நான் இப்போ தானே ட்ராவல் பண்ணுறேன். அப்போ ஓகே, ஆல்ரெடி நிறையா ஃபேஸ் பண்ணிட்டீங்க அந்த கொஸ்டின். இல்லை வரும் வரும். என்னதான்ப்பா உனக்கு வேணும், ஏதாவது சொல்லு பார்க்குறேன். அந்த மாதிரி நீ இந்த மாதிரி கேட்டுனே இருந்தனா வரும். அப்படியா? சரி, இதை கட் பண்ணிடலாம், இதோட இது போதும். நெக்ஸ்ட் என்னென்ன சார், இதுவும் அதாவது நான் பார்த்து கொஞ்சம் லைட்டாக ஷாக்கானேன். இது வேணுன்ட்டே பண்ணுறாரா எதுக்கு அப்படி சொல்லி. ஜார்ஜியாவில் நம்ம ஷூட் பண்ணுறதுனால ஷூட் பண்ணுறதுக்கு போது ஒரு நாள் ஏதோ பிரேக் இருந்தது. பிரேக் டைமில் என்ன பண்ணீங்க, சும்மா ஏதோ டின்னர் சாப்பிட்டுட்டு போகும்போது எங்களை வந்து சரி நீங்களாம் போங்க, நான் ஒரு 1/2 hour கழிச்சு வரேன். நீங்கள் என்ன சார் எங்களை மட்டும் கட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படி கேட்கும்போது, இல்லையா நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க. சர்ச்சுக்கா? ஃபாரின் வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஆள் வந்து சர்ச்சுக்கு போகிறாருன்னா அப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கணும். சரி, அதை நம்ப முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது அப்படியே வந்து பார்த்தா நிஜமாவே சர்ச்சில் தான் போய் உட்காந்துருக்கும்போது ஓ ஓகே இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் முடிச்சு வந்தோன்னே, சார் பார்த்தேன் என்ன நிஜமாக சர்ச்சுக்கெலாம் போகிறீங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கெல்லாம் சேர்த்து ப்ரேயர் பண்ணியா அப்படின்னீங்க. என்னென்ன ஓ ஓகே. சரி, பேசிக்கலாகவே வந்து நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கா இல்லையா, என்ன விஷயம்? இல்லை இருக்குது. நம்ம ஃபர்ம் பிலீவர் தான். அது வந்து சர்ச்சுக்கெலாம் போவேன். அது ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயிலுக்கெலாம் போயிருக்கேன், திருநள்ளார் கோயிலுக்கெலாம் போயிருக்கேன். அதில் வந்து அதே சேம் டிவைன் ஃபீல் இருக்கும். ஒரு வாட்டி கத்தி படம் ஷூட்டிங்கில் அமீன் பீர் தர்கான்னு சொல்லிட்டு ஒரு இந்த கடப்பா டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேமஸ். அப்போ சர்ச்சுக்கு போனாலும் சரி, கோயில் தர்கா போனாலும் சரி, சேம் அதே டிவைன் ஃபீல் எனக்கு கிடைக்கும். நமக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மை மாம் இஸ் அ ஹிந்து, டேட் இஸ் அ கிறிஸ்டியன். அவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னை வந்து நீ இங்கே போனால் இங்கே போகக்கூடாது, அங்கே போனால் இங்கே வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லிடலாம் நம்மளை. இட் வாஸ் நெவர் லைக் தட். சேம் திங் நான் என்னோடய கிட்ஸுக்கும் சொல்கிறேன். அதுதான் நம்ம ஜார்ஜியா போகும்போது என்னென்னா, நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே அந்த ஒரு சர்ச் இருந்தது. நான் போகிற வழியிலேயே பார்த்தேன். சரி ஓகே, நம்ம சென்னையில் அடிக்கடி போக முடியறதில்ல, சரி அங்கே போய் நம்ம ஒரு வணக்கத்தை போட்டு. ஸோ பேசிக்கலாக எல்லாமே சர்ச்சு, டெம்பிள், தர்கா எதுவாக இருந்தாலும் ஆல் சேம் காட் பிலீஃப் இருக்குது. எஸ் எஸ் எஸ். எப்போவுமே ஜென்ரலாக தெரியாதுல்ல, ஸோ அதனால் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஜார்ஜியாவிலேருந்தே டவுட்டு, இது சும்மா ஃபோட்டோக்காக நடக்கிற விஷயமா இல்லை நிஜமாவே நீங்கள் அப்படி தானா அதுக்காக? சரி, இப்போ கேட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக வச்சு கேட்டால் சில விஷயம் லாக் பண்ண முடியும்னு. சரி ஓகே சார், கேட்கலாமா கேட்கக்கூடாதா தெரியல, ஆனால் கேட்டுடலாம் அப்படி தான் தோணுது. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, கேளு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இல்லை நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி என்ன கேட்க போகிறேன்? ஒரு நிறைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும்ல. பர்சனல் ரிலேஷன் நான் சொல்கிறது அம்மா, பசங்க, அப்பா, தாத்தா, பாட்டி, இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பற்றிலாம் உங்களோட தாட், இப்போ இவங்கன்னா அவங்க யார், அவங்க எந்த மாதிரி ஆள், உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும், அவங்க எந்த மாதிரி ஒரு மாடலாக பார்க்குறீங்க, அந்த மாதிரி ஒரு ஜென்ரலாக ஒருத்தர் மேலே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் பர்சனலாக இல்லை, நான் சொல்கிறது ஜென்ரலாக. அப்பாவா? அதான் ஜி, சொல்லுங்க. ஏன்ப்பா இவ்வளோ யோசிக்கிறேன்? இல்லை சார், அது இவ்வளோ யோசிக்கிறேன்னா சில விஷயம் அந்த மாதிரி அப்படி இருக்கிறதுனால அதெல்லாம், ஏன்னா இட்ஸ் அ வெரி பர்சனல் கொஸ்டின் இஸ் வாட் ஐ திங்க். அதனால் அது கேட்கலாமா வேணாமா? சரி கேட்டுருவோம். சீச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு அப்பாக்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு குடும்பங்களினுடைய எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு அழகான ஒரு மரத்தை ஒன்று பார்க்குறோம், டக்குன்னு நம்ம கண்ணுக்கு படுறது வந்து அந்த பூக்கள் தான். அந்த வேரினுடைய உழைப்பை பற்றி நமக்கு தெரியறதில்ல. அது மாதிரி தான் அப்பாக்கள் வந்து ஒவ்வொரு குடும்பங்களினுடைய ஒரு வேறு மாதிரி. இப்போ நம்ம மகனாக இருக்கும்போது கூட நமக்கு அது தெரியாது. நமக்கு ஒரு மகன் வரும்போது தான் நமக்கே அந்த அருமை என்னன்னு புரியும். இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நல்ல குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு யாராவது எதாவது சொன்னாங்கன்னா அது அவங்கக்கிட்டேருந்து வந்தது தான். ஷார்ட்டாக ஒன்று சொல்லணும்னா, நான் ஏன் அப்பா அப்படின்னு சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறேன். அப்பாக்களுக்கும் கடவுளுக்கும் இருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம், கடவுளை நம்ம பார்க்க முடியாது, அப்பாவை நம்ம பார்க்கலாம். ஸ்வீட்டாகவும் இருக்குது, ரொம்ப ஜென்யூனாக இருக்க மாதிரி இருக்குது நீங்கள் பேசுகிறது. சரி, இல்லை இன்டர்வியூக்குன்னு ஒன்று பேசுவோம்ல, அது பேசும்போதே தெரியும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது ரொம்ப ஒரு ஜென்யூனாக ஃபீல் ஆகுது.
ஓகே அப்படி இருக்கு. இப்போ நீங்கள் ஆஸ் அப்பாவா சஞ்சய் இவங்க பையன் இருக்கார்ல, அவருக்கு வந்து நடிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இருந்தால் எப்போ சார் நடிக்கிறதுக்காக ரெடி ஆவார்? தெரில, எனக்கே தெரில அவர் மைண்டில் என்ன இருக்குது அப்படின்றது தெரில. பட் அதுக்கு நீங்கள் நடிக்க தான் வரணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதுவும் ஃபோர்ஸ் அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல. சார் ஒரு அப்பாவை ஒரு டாமினேட் பண்ணுறது தானே சார் நல்லா சீ அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். அதெல்லாம் அவனோட இன்ட்ரெஸ்ட் தான். இப்போது அது கூட இப்போ என்னோடய சப்போர்ட் வேணும் அப்படின்ட்டு அவர் நினச்சாருன்னா கண்டிப்பாக என்னோடய சப்போர்ட் இருக்கும். ஓ, அப்போ நீங்கள் அவங்க குழந்தைங்க என்ன ஆசை, அவங்களுக்கு என்ன ஃப்ரீடம், ஃபுல் ஃப்ரீடம், அதெல்லாம் நம்ம இதுதான் பண்ணோம் அதுதான் பண்ணோம் அப்படின்னு. பட்டு சில பேர் கேட்டாங்க, அவரை நடிக்க வைக்கிறதுக்கெல்லாம் கேட்டாங்க. பட் எல்லாமே நான் அவர்கிட்ட சொல்லிடுறது, இந்த மாதிரி கேட்குறாங்க, நான் உன்கிட்ட சொல்லிடுறேன், டிசைட் பண்ண வேண்டியது நீ. அது என்ன, அவன் தான் சொல்லுவான், ஐயோ என்ன ஒரு 2 வருஷம் விட்டுருங்க, எனக்கு இப்போ வேணாம், 2 வருஷம் விட்டுருங்க. எனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது பட்டது என்னென்னா, அந்த இவர் இருக்கார்ல பிரேமம் டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன், அவர் வந்து என்னை ஒரு வாட்டி மீட் பண்ணணும்னு வந்தார். சரி ஓகே, நமக்கு தான் கதை சொல்ல வர உங்கள் பையன் எங்கேங்க, அவருக்கு ஒரு கதை சொல்லணுன்னாரு. ஓ அப்படிங்களா அப்படின்ட்டு, ஒருவேளை பையன் ஒத்துக்கிட்டாதான் இதை நம்ம பண்ணணும் அந்த மாதிரி. அது மாதிரி சஞ்சய்க்குன்னு ஒரு கதை சொன்னாப்புல, பிடிச்சிருந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அந்த மாதிரி. அது எனக்கு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆசையாக இருந்தது. சஞ்சய் ஒத்துக்கணும், இது பண்ணணும், நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதை அவன்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு வந்து அவன் அதான் சொன்னேன், ஐயோ எனக்கு வேணாம், இப்போது சார்கிட்ட சொல்லிடுங்க, 2 இயர்ஸ் ஆகட்டும் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. ஸோ அது அவருக்கு தான் தெரியும், சஞ்சய்க்கு தான் தெரியும். ஆமாம், அது அவர் இந்த கேமரா இருக்க போகிறாரா இல்லை நடிக்க போகிறாரா, எனிதிங் அவர் என்ன பண்ணாலும் நமக்கு சந்தோஷம்தான். அவர் என்னோடைய சூப்பர். ஓகே, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு ஷூட்டிங்லேயே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எப்படி சார் 20-25 வருஷம் வந்து டாப்பில் இருக்கிறீங்க, அதை கன்சிஸ்டண்ட்டாக இப்படி மெயின்டைன் பண்ணும்போது உங்களுக்குன்னு எவ்வளோ ஸ்ட்ராங் பேஸ் இருக்கும், ஆடியன்ஸ் பேஸும் சொல்கிறேன், ப்ளஸ் ஃபேன்ஸும் இருப்பாங்க. ஸோ அந்த ஃபேன்ஸ் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ வருஷம் வந்து சஸ்டெயின் பண்ணி ஹோல்ட் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னாலும் அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க, அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று தப்பாக இருக்குது, நீங்கள் உங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னும் போது உங்களை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குமே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அந்த கிரவுண்டும் சரி, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியாவும் சரி, அன்றைக்கி எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலுமே அவங்க வந்து அந்த ஃபயர் நமக்கு தெரியுது. இந்த மாதிரி இருக்கிற ஃபேன்ஸுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கா? நம்ம ஃபேன்ஸ், நம்ம நண்பர்கள் எல்லாமே வேறு லெவல் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டைலில் சொல்லணுன்னா வேறு மாதிரி அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நான் எஸ்கேப் ஆக விரும்பல. எனக்கு வந்து மனசுக்கு நெருக்கமான ஒரு அட்வைஸு நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடக்குது. அதில் வந்து அந்த பேட்ஸ்மேன் விளையாடும் போது வர ஒவ்வொரு பாலையும் 6 அடிக்கணும்னு தான் அவர் எய்ம் பண்ணுவார் இல்லையா? அதே பிளேயர் ஃபீல்டிங் பண்ணும் போது வர ஒவ்வொரு பாலும் கேட்ச் ஆகணும்னு தான் அவர் எய்ம் பண்ணுவார். அது மாதிரி தான், அடித்தா 6, பிடிச்சா கேட்ச். எதுவாக இருந்தாலும் நாம் தான் இறங்கி விளையாடுறவங்களா இருக்கணுமே தவிர, இல்லை வெளியிலேருந்து நம்மளை உற்சாகப்படுத்தி கைத்தட்டி என்கரேஜ் பண்ணுறவங்களா நம்ம இருக்கணுமே தவிர, வெறுமனே சும்மா விமர்சனம் பண்ணுறவங்களா மட்டும் நம்ம இருந்துடக்கூடாதுங்க. பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஃப்ரீ அட்வைஸ். இல்லை சார், நல்லா தானே இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் சக்ஸஸ். பேசிக்கலி ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் இல்லை சார்? எல்லாத்துலேயும் உட்காந்து அப்படியே ஏதோ வாய்க்கு வந்து சொல்லாமல் எல்லாத்துலேயும் ஒரு பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இப்போது 30 இயர்ஸ் சார், இவ்வளோ படம் பண்ணியிருக்கீங்க, நிறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து பர்சனலாக உங்களோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கேரக்டர்னால் எந்த கேரக்டர்ஸோட கனெக்ட் பண்ண முடியுது? ரியல் லைஃப்பில் நான் இந்த கேரக்டர்ஸோட என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது நான் பண்ண படத்துலன்னா அது எந்த மாதிரி கேரக்டர்? கொஞ்சம் போக்கிரி சொல்லலாம், கொஞ்சம் பீஸ்ட்டு சொல்லலாம். அப்படியா? இந்த படம் சும்மா ரிலீஸ் ஆகுது ப்ரமோஷனுக்காக சொல்கிறேன்னு நினச்சிட வேணாம். நான் அப்படி நினைக்க மாட்டேன் சார். நீங்கள் கொஞ்சம் போக்கிரி, கொஞ்சம் பீஸ்ட்டு, ஆனால் எப்பவுமே எல்லாருக்கும் நண்பன். இந்த பீஸ்ட்டுன்னு சொன்னதுனால சொல்கிறேன், நீங்கள் எப்படி நேச்சுரலாக இருப்பீங்கன்றத மைண்டில் வச்சு தான் அந்த பீஸ்ட் கேரக்டர். இல்லை, அதான் எனக்கு ஈஸியாக சிலதெல்லாம் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. அதான் பேசுகிற விதம், ரியாக்ட் பண்ணுறது, அது எல்லாமே அப்படி. நார்மலாக ஷூட்டிங்கில் ஷார்ட் இல்லாமல் கட்டுக்கு அப்புறம் நீங்கள் இருப்பீங்கல்ல, எனக்கு அப்பமா அந்த கேரக்டராகவே இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோதானே, ஓகே சார் அப்படியே வந்து நடிங்க, அந்த மாதிரி இருக்கும். அது என்னால் பர்சனலாக ஆஃப் ஸ்க்ரீன் வந்து பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடிஞ்சுது.
நான் நீங்கள் அதை சொல்லலைன்னா நானே கேட்டிருப்பேன். உங்களை பீஸ்ட் ஏதாவது கனெக்ட் பண்ண முடியுதா சார்? இல்லை நான் சொல்கிறது அந்த பேசுகிற விதம், அது ரியாக்ட், அதுக்காக வெட்டுறது சுடுறதெல்லாம் கிடையாது. அது இல்லை, அந்த பேச ஸ்டைல் தான். இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் இறங்கி நீங்கள் ஃப்ளோருக்குள்ளே வரும்போது, நீங்கள் உட்காரும்போது, நார்மலாக ஒரு ஆளை க்ரீட் பண்ணும்போது, பேசும்போது எல்லாமே உங்களோட பாடி லாங்குவேஜ், கெஸ்டர் இதெல்லாம் அப்படியே என்னால் கனெக்ட் பண்ண, அதை தான் வந்து படத்தில் மெயினாக கேரி பண்ணணும்னு சொல்லி வச்சு. ஓகே ஓகே. ஒருவேளை படம் பீஸ்ட் ரிலீஸ் ஆகி ரொம்ப நல்லா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு தோணும்ல, சரி இவ்வளோ நல்லா போதே, ஸோ நம்ம டீம் எல்லாம் ஏதாவது ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னா தோணும்ல? தோணாத? நான் போய்க்கிறேன் தனியாக, நீங்கள் போங்க தனியாக. நீங்கள் தனியாக போகிறதுக்கு நான் ஏன் சார் கொஸ்டின் கேட்குறேன்? நீங்களே போக நான் கேட்குறது எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், சரி சார் உங்களோட ஒரு ஃபேவரட் பிளேஸ் இருக்கும்ல, அதுக்கு நம்மளையும் கூட்டிகிட்டு போகிறோம் நான் நினச்சிருக்கேன். சரி ஃப்யூச்சரை விட்டுருங்க, அட்லீஸ்ட் உங்கள் ஃபேவரட் பிளேஸாக சொல்லுங்கள், ஃபாலோ பண்ணி வந்துக்கிறோம். ஃபேவரட் பிளேஸ்லாம் இருக்குது, அது வந்து நான் போய்க்கிறேன். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? சரி ஓகே, ஃபேவரட் பிளேஸ் இருக்கட்டும், அங்கே போனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பெரிய பிளானிங்லாம் ஒன்றும் இருக்காதுப்பா. என்னோட அதிகபட்சம் என்னுடைய தேவையே வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் டவுனில் ஒரு நல்ல ஒரு ஹோட்டல், அவ்வளோதான் என்னுடைய அதிகபட்ச தேவையே. அங்கே போய் அந்த ரூமில் நல்ல ஒரு வியூ ஒன்று வேணும், அந்த ஸ்க்ரீனை அப்படியே திறந்தா அது நல்ல ஒரு வியூ ஒன்று வேணும். அங்கே ஒரு சேரை போட்டு உட்காந்தோன்னா ஐ மீன் ஃபுல் டே கூட அப்படியே கூட இருப்பேன். அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக தான் இருக்கும். இங்கேருந்து அமெரிக்கா போய் ஒரு ரூமில் சேர் போட்டு கட்டணை திறந்து உட்காந்துப்பீங்களா? இப்போ நாங்களும் வந்தால் பக்கத்தில் சேர் போட்டு அப்படியே பரிசையாக உட்காந்துக்கணுமா? அதே கேரக்டர் தான். இல்லை சார், நீங்களே போயிட்டு வாங்க, ஒருவேளை பீச் நல்லா போனால் கூட நீங்கள் போகிறது தான் பெட்டரு. இல்லை இன்னொரு டவுட்டு, இங்கே டெய்லி காலைல ஒரு 5:30 மணி 6 மணிக்கு எந்திரிச்சிருவீங்கன்னு தெரியும், அங்கே போனால் எப்படி தூங்கி ஒரு 11-12 ஆகிடுமா? அதான் 6 மணிக்குள்ள 6 மணிக்கு எந்திரிச்சிருவீங்களா? கூட ஹாலிடே வந்தால் என்ன நடக்கும்? அவ்வளோதான், உங்கள் கூட ஹாலிடே வந்தால் டெய்லி காலைல தண்ணி எத்தனை எல்லாரும் மேலேயும் ஊற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். எந்திரிக்கிடான்னு. சிறப்பு என்னென்னா நீங்கள் போயிட்டு வந்து கதையை சொல்கிறது தான் நினைக்கிறேன். நாங்களும் கதை கேட்டுக்கிறோம், நாங்கள் வரல. இல்லை ஒன்றும் பெரிய பிளானிங்லாம் இருக்காது. அதாவது இன்றைக்கி இது பண்ணணும் இன்றைக்கி அப்படிலாம் ஒன்றுமே அன்றைக்கி எதாவது தோணுச்சு எதாவது. நான் அந்த ஸ்ட்ரீட்ஸில் அப்படியே லைக் டு வாக், அப்படியே போயிட்டு அப்படியே ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே திருப்பி அப்படியே இங்கே நடக்குது, அவ்வளோதான். அதே கேரக்டர் தானே. இப்போ அங்கே போனால் நான் மாறவா போது, இடங்கள் மட்டும்தான் மாறும், நம்ம அதே கேரக்டர் தான் அப்படியே. அதே நம்ம இந்தியாவில் ஒரு வெர்ஷனு, ஃபாரினில் ஒரு வெர்ஷன், அந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு ஒரே வெர்ஷன் தான் சார். சூப்பர் சார், நல்ல வேலை சொல்லிட்டீங்க. நீங்கள் கூப்பிட்டு நாங்களாம் ஆர்வமாக கிளம்பி வந்து காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு சேர் போட்டு உட்காந்துருந்தோன்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். பயங்கரமாக இருக்கும். வேணாம், ஓகே நீங்கள் போய்ட்டு வாங்க, சந்தோஷமாக. இன்னொன்று நான் பார்த்த விஷயம், நம்ம படம்லாம் பண்ணுறோன்னு ஓகே ஆகி அதுக்கப்புறம் ஒரு நாள் சும்மா வந்து ஈவினிங் வாங்க நம்ம சும்மா பேசலாம், ஜாலியாக ஒரு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. நானும் வந்தேன். சரி ஓகே, இன்றைக்கி சாரோட டின்னர் சாப்பிட போகிறோம், எனக்கு பயங்கரமாக சாப்பிட போகிறோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஃபுட்டில் வரனானே எனக்கு சாப்பிட்றதெல்லாம் நல்லா பிடிக்கும், அதனால் சாப்பிட்லாம் சொல்லி அது மைண்டில் ஓடிட்டே இருந்தேன். அப்படியே வந்துட்டேன், கம்மியாக தான் சாப்பிட்டு வந்தேன். பேசுகிறோம் சரி எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு டைம் வருது. ஓகேப்பா சாப்பிட்றீங்களா எல்லாம் அப்படின்னு கேட்டிங்க. சாப்பிட்லாமே எடுத்தா ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஒரு பிரியாணி பாக்கெட் ஒன்று எடுத்து இப்படி வச்சிங்க. ஓகேப்பா எல்லோரும் சாப்பிட்லாமாண்ணா. ஏன்பா இந்த 100 ரூபாய் பிரியாணி தானேப்பா காலகாலமாக சாப்பிட்றேன், இதை சாப்பிட்றதுக்கு அங்கேருந்து இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி அன்றைக்கி ஒரு டேர்ன் ஆஃப் ஆச்சு சார். அன்றைக்கி யோசித்தேன், இனிமேல் நீங்கள் என்றைக்கு கூப்பிட்டாலும் சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட்டுட்டு தான் வரணும்னு. இல்லைப்பா அதெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம். சார் அது கரெக்டு தான் சார், அதெல்லாம் டேஸ்ட்டு முடிச்சு சரி நமக்கு என்ன இருக்கும், விஜய் சார் டின்னர் சாப்பிட போகிறாரு அப்படின்னா நம்ம யோசிச்சுப்போம், ஓகே இந்த மாதிரி ராஜபோக மீல் ஒன்று நடக்க போது நம்ம உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட, இப்படி தான் மைண்டில் இருந்தது. நீங்கள் அந்த பிளாஸ்டிக் கவர் எடுக்கும்போது டோட்டலாக ஆஃப். அப்படியே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸை, இவர் வேலைக்கு ஆகாது அப்படியே சாப்பிட்டு வெளில போயிடலாம். இதே மாதிரி தான் நம்ம ஜார்ஜியாவில் ஒரு வாட்டி ஷாப்பிங் போயிருக்கும்போது பார்த்தா, நீங்கள் பார்த்தா அதே சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இப்போ சாப்பாடு இந்த மாதிரி, அப்புறம் ஒரு ஷாப்பிங் போனால் ஷர்ட்டோ செருப்போ எதுவாக இருந்தாலும் அதை ஒரு 10 வாட்டி பார்க்குறீங்க, அது கரெக்டாக ஓகே அது வந்து நம்ம கொடுக்குறது காசுக்கோ இதுக்கோ வர்த்தா வேல்யூவா நமக்கு பிடிச்சிருக்கா, அதில் அதுக்கே அவ்வளோ ஒரு மைண்டை ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக ஒரு நார்மல் வெரி சிம்பிள் லைஃப் மாதிரி இருக்குது சார். பார்த்தா இது வந்து வெளியிலேருந்து நான் ஃபஸ்ட் உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்படி யோசிக்கல. ஏன் நீங்கள் உங்களை பர்பஸ்ஃபுல்லாகவே சிம்பிளாக நம்ம இருக்கணும்னு வெளியில் காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி இருக்கா, இல்லை நேச்சுரலாகவே நீங்கள் அப்படியா அப்படின்னு எனக்கு அப்போ டவுட் இருந்துச்சு. இல்லைப்பா நம்ம அவ்வளோதான்ப்பா. அது வந்து எனக்கு வந்து உங்கள் கூட பழக தெரிஞ்சிச்சு. ஓகே இவர் இப்படி தான் போல இருக்கு. நம்ம சூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப நார்மலாக 100 ரூபா பிரியாணி. ஸோ இதனால் கருத்து என்னென்னா, அவர் கூட சாப்பிடவும் போகக்கூடாது, ஷாப்பிங்கும் போகக்கூடாது,
அதனால் ஃபாரினும் போகக்கூடாது, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார், இதுக்கு புரியுது சார், எனக்கு இப்போ க்ளீனாக புரிஞ்சிச்சு. ஏன்னா இப்போ பீச்சில் எல்லாம் கேட்டே இருப்பாங்க, சார் எப்போ நமக்கு வந்து நம்மளுக்கு ட்ரீட் வைப்பார், எப்போ எங்கேயாவது இந்த மாதிரி நடந்தால் ஃபாரின்லாம் கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாம் சேர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவங்கள அப்படியே விட்டுருவோட்டி இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ நம்ம ஒரு கெட் டுகெதர் ஒன்று மீட் பண்ணோம்ல சார், அதில் நான் லோகேஷ் இருந்தாப்புல, அட்லி இருந்தாப்புல. அது வந்து அப்புறமா முடியும் போது சரி இது ஒரு மெமரிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அது அப்புறம் அந்த ஃபோட்டோ வந்து சோஷியல் மீடியாவில் லோகேஷே காலையிலே போட்டாப்புல, அது அப்படியே இருந்துச்சு. அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கும்போது, நாங்கள் 3 பேர் இருக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணும்ல, அது என்ன? நீங்கள் தானா அது? நான் தானே எடுத்தேன் அது. அதுதான் நீங்கள் சரி சரி நீங்கள் தான் எடுத்தீங்க. அப்படியே பார்த்துருப்பீங்க. இதை பார்க்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று தோணுமே, அதான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லை அது ஏன்னா ஏன் இந்த கொஸ்டின் கேட்குறேன்னா சார், நீங்கள் நிறைய வந்து யங் டேரக்டர்ஸோட தான் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லோகேஷாக இருக்கட்டும், அட்லியாக இருக்கட்டும், அட்லி செகண்ட் படம்னு நினைக்கிறேன் உங்களோட. லோகேஷ் வந்து ஆமாம் அப்போ மாநகரம் மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்தது, எனக்கு கோலமாவு கோகிலா மட்டும்தான் ரிலீஸ் ஆயிருந்தது. பட் ஸ்டில் சொன்னோன்னே இப்போ நம்ம போகும்போது யாருமே அது ஒரு வாட்டி அது நியூஸாக வரும்போது வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். என்ன இப்போ விஜய் வந்து இந்த மாதிரி டேரக்டர்ஸை எப்படி செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படி சொல்லி. அதில் பார்க்கும்போது பார்த்தா நீங்கள் ப்ரீவியஸும் நிறையா அந்த மாதிரி இப்போது பண்ணிகிட்டே வரீங்கள, அதனால் சரி இவங்க 3 பேரையும் பார்த்தா நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா சொல்லுவீங்கன்னு நினச்சி தான் நான் அதை கேட்டேன். நீங்கள் வந்து டேய் நீங்கள் தானே அந்த 3 பேர் அந்த மாதிரி. இல்லை அன்னைக்கு நீங்கள் 3 பேர் உட்காந்து ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாம், ரொம்ப சீரியஸாக பேசுகிறேன். சரி ஓகே, இவங்க 3 பேர் பேசுகிறாங்க, என்ன தான் பேசுகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே வந்தேன். வந்து அப்படியே சரி காதை கொடுத்து கேட்டால் அடுத்த படத்துக்கு என்ன சம்பளம் வாங்கலான்னு பேசி அதான் உள்ளே வந்து நான் சொன்னேன், 3 பேரும் நல்லா ஒழுங்காக ஒரு கதை பண்ணுங்கடான்னா அடுத்த படத்துக்கு என்ன சம்பளம் வாங்கலான்னு பேசினுக்கிறாரு. இவங்களை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா? அதை உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னா நாங்கள் தனியாக நின்று போய் பேசணும். ஓ நீங்கள் நினச்சி ஏதோ டேரக்டர்லாம் சேர்ந்து பேசுகிறாங்களே, இவனுக்கு என்ன தான் பேசிப்பாருன்னு சொல்லி. இல்லை சார், அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சு. நம்ம என்ன கேட்குறோம், அது என்ன நடக்குதோ அதான் நடக்கும், உங்களுக்கு தெரியாதா அது. ஓகே, இதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பற்றி கேட்க விரும்பல. நான் இங்கிலீஷ் நியூ இயர் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒரு நியூ இயர் இப்போ எல்லாருமே ரெசல்யூஷன் அப்போலாம் எடுப்போம். திடீர்னு அன்றைக்கி எடுப்போம். அதுக்கப்புறம் இனிமேல் இது பண்ணக்கூடாது, இது வரைக்கும் என்ன இப்படி பார்த்தீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் அப்படியே வேறு மாதிரி இருக்க போகிறேன்லாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுப்பீங்களா சார்? எடுத்தால் என்ன மாதிரி ரெசல்யூஷன் சார் எடுப்பீங்க? 1ஆம் தேதி எடுப்பேன், 2ஆம் தேதி பிரேக் பண்ணிடுவேன். இது மாதிரி இன்னிலேருந்து நம்ம ஒரு புது விஜய் அப்படின்லாம் எடுப்போம். 2ஆம் தேதி ஃபோன் பண்ணி இல்லைடா அதே பழைய விஜய் அப்படின்ற அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு. இல்லை அது ஒன்று எடுக்கிறது முன்னாடிலாம் எடுப்போம், அதுக்கப்புறம் இல்லைப்பா நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு நீ சொன்னோடனே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஞாபகம் வந்தாங்க. எல்லாம் இப்படி தான். 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாரு மச்சான் எப்படி இருக்க போகிறேன் அந்த மாதிரி இருக்கும். 1ஆம் தேதி மட்டும் அப்படி இருந்து 2ஆம் தேதி மாறிடும். ஐயா நீங்கள் நார்மலாக ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணுறீங்களா சார் படத்துக்கு, படம் பண்ணோன்னு? அது வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம இந்த மாதிரி படம் பண்ணணும்னு ஒரு ப்ரீசெட் ஒன்று மைண்டு பண்ணி ஒரு ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கதை கேட்பீங்களா? அதுக்கேற்ற மாதிரி யார் கதை சொல்கிறாங்களோ அவங்க கதை தான் நீங்கள் அந்த மாதிரி கதை தான் அக்செப்ட் பண்ணுவீங்களா? எப்படி சார் அது? இல்லை அப்படிலாம் ஒன்று அந்த மாதிரி பிளாங்காக அப்படி தான் கேட்பேன். சில பேர்லாம் வந்து சொல்லும் போது அந்த கதையினுடைய ஒரு ஜிஸ்ட்டு மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறமா ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. சொன்னேன் எதுவுமே சொல்லாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு கதையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றேன். அது மாதிரி பிளாங்காக எனக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்கு கதை கேட்குறது ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த 1 லைன் மாதிரி சொன்னால் எனக்கு கரெக்டாக அது ஏறாது, மண்டையில் ஏறாது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு 75% கேட்கணும்னு நினைப்பேன். அந்த ஒரு வைப் ஒன்று வரும்ல, அதில் நமக்கு ஏதாவது ஒரு கனெக்ட் ஆச்சுன்னா அதில் நம்ம சரி ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்கலி எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் அப்படியே பிளாங்காக உட்காருவீங்க. அப்போ ஏற்படுற ஒரு அந்த இன்ஸ்டிங்கில் ஒரு வைப் தான். பட் என்ன ஒன்று கொஞ்சம் எல்லாமே இருக்கிற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குவேன். ஒரு பேக்கேஜுன்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, அது வந்து ரொம்ப திணிக்கப்படாமல் அது அழகாக அந்த கதையில் எல்லாம் ஃபிட்டுன்னு ஆகுதா அப்படின்றது மட்டும் பார்த்து. சூப்பர். இன்னொன்று சார், இது மேபி ஒரு கிளீஷே கொஸ்டினாக தான் இருக்கும். பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் அதுக்கு என்ன நீங்கள் கேட்கணும்னு நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போது விஜயே இன்டர்வியூ எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஜய் உங்களை பார்த்து கேட்குறாரு, விஜயே கேட்குறாரு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுன்னா என்ன கேட்பாரு? இப்போ வந்து ஹாய் ப்ரோ ஹாய்
நான் இல்லை, சும்மா டூப்பு. இப்போ வந்து நீங்கள் இத்தனை வருஷத்தில் தமிழ் சினிமா வந்து உங்களை ஒரு நல்ல இடத்துல கொண்டாந்து வச்சுருக்கு. தமிழ் சினிமாவை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போகிற மாதிரி நீங்கள் எப்போ ஒரு படம் பண்ண போகிறீங்க? சூப்பர் கொஸ்டின் சார். எப்போ பண்ண போகிறீங்க? அதையும் நான் தான் சொல்லணுமா? நீங்கள் தானே சொல்லணும். டபுள் ஆக்ஷன் சார். கொஸ்டின் கேட்டீங்க, இப்போ ஆன்சர் சொல்லணும்ல. ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுக்குள்ளே இன்னொரு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அடுத்த கேள்விக்கு போகலாமா? இதான் சார் இந்த கரெக்டாக ஸ்ட்ரிக்ட்டு. அந்த ரூல்ஸுனா ரூல்ஸு தான். எது பண்ணணுமோ அதுதான் பண்ணணும். எக்ஸ்ட்ரா பண்ண விட மாட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க சொல்லி. சரி பரவாயில்ல. ஒரு நார்மலாக சிம்பிளாக 2 கொஸ்டின்ஸ் கேட்டேன். நீங்களும் அதுக்கு டக்குனு ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. திருப்பியும் ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு கொஸ்டின். பீயிங் இன் சினிமா சார், ஆல்மோஸ்ட் அந்த ஒரு பீக்கில் இருக்கீங்க. எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டீங்க நீங்கள். அப்படி அந்த லெவலில் தான் இருக்குது இப்போ. அதனால் ஒரு இளைய தளபதியிலேருந்து அப்படியே இருந்தீங்க. இப்போ நான் ஃபயராக இருக்கும்போது அங்கே கவுண்டர்லலாம் டிக்கெட் வாங்கும்போது அப்படி இருந்துச்சு. அப்போல்லாம் அப்படி இளைய தளபதி ஃப்ளாஷ் ஆகும் தேட்டரில். மொத்த படத்துலேயும் அங்கே தான் விசில் ஜாஸ்தி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி அது அப்படியே ஒரு பாயிண்டில் மாறி அப்படியே தளபதியாக மாறுது. இதோட டபுள் விசிலாக மாறுது. அதுக்கப்புறம் இப்போ எப்போ ஸ்டாரிங் தளபதி அப்படின்னு சொல்லி வரும்போது அதோடைய ஒரு ஹையே வேறு. ஸோ படத்தில் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறதே பெரிய விஷயம். அந்த இடத்த தாண்டி படத்தில் வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அதை தாண்டிடுமா விசிலுன்றது தான் ஒரு படத்தில் ஒரு டார்கெட்டாக மைண்ட்லலாம் யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த தளபதி டேக். ஸோ இந்த தளபதி வந்து எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுற பாசிட்டிவாக பயங்கர ஒரு மொமெண்டமில் வேறு ஒரு லெவலில் இருக்கிற ஒரு டேக். அண்டு அதில் இருக்கிறீங்க இப்போ நீங்கள். இப்படி இந்த தளபதியாகவே ரொம்ப வருஷம் இருந்துட்டீங்க. இதோட போதும் அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்லை இங்கேருந்து ஒரு தலைவன், அந்த மாதிரி தலைவன் டேக் அங்கேருந்து வேறு இடத்துக்கு ஒரு தளபதி டு தலைவனாக மாறணும், அந்த மாதிரி ஏதாவது என்ன இருக்கா சார்? நினச்சேன். ஏண்டா இதெல்லாம் தனியாக கேட்க வேண்டியது. அந்த மாதிரி அதான் ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்ற தைரியத்தில் இஷ்டத்துக்கு ஆஸ்கிங் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். அதான் ஷூட்டிங் முன்னாடி பண்ண சொன்னாங்க, பண்ண முடியாது சொல்லுங்க. ஆனால் இப்போ இது வந்து என்னோட ஒரு ஆளோட கொஸ்டின் கிடையாது. ஒரு பல பேரை ரெப்ரசன்ட் பண்ணி இதை நான் த்ரோ பண்ணியிருக்கேன். நீங்கள் எனிதிங் பர்சனல் அதை ஏன் மேலே காமிச்சிடாதீங்க. ஜென்ரலாக சீசி இதில் என்ன இருக்குது? ஸோ மேக் இட் ஷார்ட். தளபதி தலைவன் ஆகணும்னு விருப்பம் இருக்கா? இந்த 30 இயர்ஸில் இந்த வந்து ஒரு சாதாரணமாக இருந்த ஒரு நடிகனை அவங்க பார்த்து படிப்படியாக வளர்த்து அவங்க ஆசையாக கூப்பிடுற அந்த தளபதி ஆக்குனதெல்லாம் வந்து ரசிகர்கள் தான். அந்த தளபதியை தலைவனாக்கி பார்க்கணுமா வேணாமாங்கிறதும் அவங்க தான் டிசைட் பண்ணணும். ப்ளஸ் சுச்சுவேஷன்ஸும் டிசைட் பண்ணணும். இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு விஜயா இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ரசிகர்கள் ப்ளஸ் அந்த சுச்சுவேஷன்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அது தகுந்த மாதிரி இப்போ மாறணுன்னா மாறி தானே ஆகணும். இப்போ நான் பீஸ்ட் விஜயா மாறணுமா இல்லை நான் பூவே உனக்காக விஜயாவே இருக்கணுமான்றது சுச்சுவேஷன்ஸ் தான் டிசைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு எந்த விஜய் வேணும்? இல்லை சார், எனக்கு இப்போ இங்கே ஒரு விஜய் ஒருத்தர் இன்டர்வியூ கொடுக்குறாருல, அந்த விஜய் போதும். ரைட்டு, சூப்பர். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஆமாம், ஏன்னா இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். இந்த கொஸ்டினே ஏன் வந்துச்சு நான் சொல்கிறேன் சார். அது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம படம் ஷூட்டிங் போகும்போதே இப்போ அந்த உள்ளாட்சி எலெக்ஷன்லாம் வந்துச்சுல்ல, அதில் வந்து உங்கள் ஃபோட்டோஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் பேர் கண்டெஸ்ட் பண்ணாங்க. கண்டெஸ்ட்லாம் பண்ணி அதெல்லாம் பார்த்தோம். அவங்க பார்த்தாங்க, சில பேர் நிறைய பேர் கொஞ்சம் பேர் ஜெயித்தாங்க. இதெல்லாம் இருக்கும்போது சரி அதை பார்க்கும்போது இப்படி ஒரு கொஸ்டின் ஒன்று தோணுது. மேபி பொலிட்டிக்கலி இப்படி இந்த மாதிரிலாம் உங்களை ரெப்ரசன்ட் பண்ணி இப்படி கண்டெஸ்ட்லாம் பண்ணுறாங்களே, ஸோ அதனால் ஏன் இந்த கொஸ்டின் கேட்கக்கூடாது? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் தனிப்பட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணுன்ற அந்த எண்ணம்லாம் வந்து ரொம்ப ஜென்யூனாகவே இருக்குது. அவங்களாம் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு ஒன்று போகணும் அப்படின்ற அந்த ஆசைலாம் இருக்குது. அந்த ஆசைக்கு நான் தடையாக இருக்க விரும்பல. அது அவங்களோட விருப்பம். என்ன ஒன்று என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி அந்த எலெக்ஷன் அந்த டைம்லலாம் உங்கள் ஃபோட்டோலாம் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், அது உண்மையிலே வந்து உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பண்ணிக்கோங்கப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். பட் அதெல்லாம் பண்ணி அவங்க வந்து நிறைய பேர் ஜெயிச்சு வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டும் இருக்கேன். ரொம்ப ஜென்யூனாக அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. ஸோ யா, ஹாப்பி. சூப்பர். அதான் இதனால தான் அந்த கொஸ்டின் கேட்டேன். சரி, இது என்ன நினைக்கிறீங்கன்னு. மேபி இப்போ கேட்க போகிறதும் இதோட ஒரு ஃபாலோ அப் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ எந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு எப்படி இருந்தாலும் அதுக்கு அடாப்ட் பண்ணி ஆகணும்னா பண்ணி தானே ஆகணுன்றீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சினிமாலேயே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டைம் இருக்குது, சினிமாலே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் சினிமா ஒரு சோஷியலாகவும் சொசைட்டியில் என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு, அந்த மாதிரி ஃபாலோ அப் பண்ணுறதுக்கெலாம் உங்களுக்கு டைம் இருக்கா? நீங்கள் பேசிக்கலி அதெல்லாம் பார்க்கும்போது சரி இது இப்படி இருந்திருக்கலாம், நடக்காமல் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சிலது உங்களை ஏதாவது டச் பண்ணியிருக்கா? இல்லை, பார்ப்பேன். பட்
முன்னை விட இப்போ கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன்னு சொல்லலாம். முன்ன வெறும் சினிமா நியூஸ் மட்டும் படிச்சுட்டு அப்படியே போயிடுறது. இல்லை நல்லா கேட்குவாங்க. இப்போது எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன் நான். இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே எல்லாமே நல்லா டூயிங் அ குட் ஜாப், அதெல்லாம் நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாம். பட் மேபி ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்கள் பண்ணலாமோன்னு தோணுச்சு. சில இன்சிடென்ட்ஸ் பேப்பரில் படிக்கும் போது சொல்கிறேன். எந்த மாதிரி விஷயம் சார்? படித்த ஒரு இன்சிடென்ட்? இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் பசுமலைப்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல புகழேந்தின்னு ஒரு பையன், ஒரு 11 years இருக்கும். அந்த துப்பாக்கி சுடும் அந்த பயிற்சி தலங்கள் இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் தி ஒரு ட்ரைனிங் செஷனில் அந்த குண்டு வந்து தவறாக அந்த பையன் மேலே பட்டு அந்த பையன் வந்து இறந்து போயிட்டாப்புல. அதுக்கப்புறம் அந்த பயிற்சி தளத்தை மூடிட்டாங்க. அந்த பையனோட ஃபேமிலிக்கு நிவாரணம்லாம் கொடுத்தாங்க. அதில் உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் கூட பெரம்பலூர் சைடில் கூட அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் கூட நடந்தது. பட் நல்லவேளை அங்கே உயிர் சேதம் எதுவும் நடக்கல. சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அதுக்கான காரணங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அது கொஞ்சம் முன்கூட்டி எதாவது மாற்றி பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லாருமே நிறைய பேர் இது இப்படி நடந்திருக்காமல் இருக்கலாம், இப்படி நடக்காமல் இருக்கலாம், அதெல்லாம் சொல்லுவாங்க சார். பட் அதுக்கு அப்படி இல்லாமல் இது இந்த மாதிரி இல்லாமல் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம். டு யூ ஹேவ் எனி சொல்யூஷன்? அந்த மாதிரி அதுக்கு எப்படி பண்ணியிருந்திருக்கலாம்? இல்லை, அது நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ சில அந்த துப்பாக்கி அந்த பயிற்சி தலங்கள்லாம் ஒரு மாதிரி ஊருக்கு வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ட்ரைனிங்லாம் பண்ணும்போது அந்த குண்டு அந்த பாயிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஒரு மாதிரி ஊருக்கு வெளியே தான் அதெல்லாம் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் ரீசெண்ட் டைமில் இந்த நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள்லாம் விரிவடைஞ்சு வர இந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி பயிற்சி தலங்கள் ஊருக்கு பக்கத்துலேயோ இல்லை ஊருக்கு நடுவில்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி இந்த மக்கள் அதிக நடமாட்டம் இல்லாத இடத்துக்குலாம் கொஞ்சம் மாற்றி வச்சாலே நல்லாயிருக்கும். ஒரு வே ஒன்று இருக்குங்க. ஐ திங்க் இட்ஸ் கால்டு கணினி வழி, இந்த கம்ப்யூட்டர் சிமுலேட்டட் ட்ரைனிங் ப்ராக்டிஸ். ஸோ அப்படி கூட அந்த பயிற்சியெல்லாம் அளிக்கலாம். ஒரு மாதிரி முன்னெச்சரிக்கை ப்ரிகாஷன்ஸோடு பண்ணாலே சூப்பராக இருக்கும். மேபி இந்த மாதிரி சில நடவடிக்கைகள் ஆல்ரெடி எல்லாம் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, இன்க்ளூடிங் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. மாதிரி சில ப்ரிகாஷன்ஸோடு பண்ணால் இன்னுமே சூப்பராக இருக்கும்னு சொல்ல வரேன். என்னென்னா விஷயம், நீங்கள் பேப்பரில் படிச்சுட்டு அதில் ஏதாவது உங்களை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அது என்ன பண்ணலான்ற அந்த தாட் ப்ராசஸும் இருக்குது அப்பப்போ. இல்லை, எல்லாம் கேள்விப்படுறது. நம்ம இதை பற்றி சும்மா அது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட சும்மா பேசுவோம்ல, சரி இப்படி ஒன்று நடக்குது, இதுக்கு என்ன சொல்யூஷன் சார், ஏன் இப்படி அப்படின்னு பேசும்போது சிலது நமக்கு அப்படியே வந்து பச்சைக்குன்னு ஒட்டிக்குது. ஓகே சார், நெக்ஸ்ட்டு ரொம்ப சீரியஸாக இருக்குது, கொஞ்சம் லைட்டர் வேலை. எஸ், ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த மாதிரி சீரியஸாக கேள்வி கேட்குறது. ஆமாம் சார், உங்களுக்கு கஷ்டம், எனக்கு அதோட பயங்கர கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு கான்வர்சேஷன் சார் உங்களோட. எப்போவுமே மேக்ஸிமமாக ஒரு இதுவாக இருக்கும், இப்போ தான் இப்படி போகுது. எனக்கு இருக்கிற இன்னொரு டவுட், இது பர்சனலாக கூட இருக்கலாம். எனக்கு தெரியும் உங்ககிட்ட ஒரு 4-5 கார் இருக்குதுன்னு சொல்லி. எலெக்ஷன் அன்றைக்கி லாஸ்ட் டைம் ஸ்டேட் எலெக்ஷன் நடந்துச்சுல, நடந்துகிட்ருக்கு, எல்லாம் காலையிலேருந்து நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ட்விட்டரை அப்படியே கீழே இது பண்ணால் வேறு லெவலில் வேறு ஒரு நியூஸ் போயின்னு இருக்குது. இன்னும் அப்படியே பார்த்தா நீங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க ஓட்டு போடுறதுக்கு சொல்லிட்டு, என்னது இது அப்படின்னு சொல்லி போனால் இதுக்காக இருக்கும் அதுக்காக இருக்கும்னு சொல்லி நம்மளோட எல்லாமே ஒரு ஸ்பெக்குலேஷன் இருக்குல்ல சார். நாம் ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இதுக்கு தான் அதுக்கு தான் இதுக்கெல்லாம் சொல்லி, இதுக்கு அதான் 4 கார் இருக்குல்ல, அந்த 4 காரையும் தாண்டி சைக்கிளை ஏன் எடுத்துகிட்டு போனீங்க? எனிதிங் அதில் இப்படி அதாவது உள்ள இந்த ஒரு சொல்ல வராரு, அது சொல்ல வராரு, ஏதாவது சொல்ல வராரா? இல்லை ஏதாவது சொல்ல வராரா அப்படிங்கிறது தான். இது நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம். அது ஒன்றும் இல்லைப்பா, அது வீட்டுக்கு பின்னாடியே அந்த ஸ்கூல் அந்த ஓட்டிங் போத்து அப்படியே கீழே வந்து சைக்கிள் நின்றுட்டு இருந்தது. என் பையன் ஞாபகம் வந்தது, சரி ஓகே சைக்கிளில் போகலான்ட்டு போனேன். அவ்வளோதான் இதுக்கான ஃப்ளாஷ்பேக்கு. அன்றைக்கின்னு பார்த்து உங்கள் பையன் ஞாபகம் வந்து சைக்கிள் வாசல்லேருந்து எடுத்துகிட்டு போனது, அதை பற்றி மட்டும் ஒரு 1 day ஃபுல்லாக ஒரு பெரிய டாப்பிக்காக போயிட்டு இருந்துச்சு. அதை ஏதாவது பார்த்தீங்களா, கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? ஆமாம், அது அம்பாட்டுக்கு அப்படியே போயிட்டான். நான் அதுக்கு ஒன்று பண்ணிங்க பாருங்க. நான் வந்து ஓஹோ இப்படிலாம் ஒன்று இருக்குதோ, ஓகே ரைட்டு. ஆமாம் சார், அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வரும்போது சைக்கிளில் அவ்வளோ க்ரௌடு ஃபாலோ பண்ணி எப்படி போகும்போது சரி எப்படி அப்படி க்ரௌடுக்குள்ளே அப்படி வந்துட்டீங்களே அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஓகே. நான் வீட்டுக்கு வந்தவொடனே என் பையன் ஃபோனில் ஒன்று கேட்டான், அதான் ஹைலைட்டு. என்ன கேட்டார்? அதான் ஓகே, நியூஸில் பார்த்தேன் எல்லாம் ஓகே, என் சைக்கிளுக்கு ஒன்றும் ஆகலையே. நீங்களும் பையன் ஒன்று கேட்டான ஒன்று, அப்பா என்னப்பா இந்த க்ரௌடுக்குள்ளே இப்படி போயிட்டீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா, எப்படி இருக்கீங்க அப்படி ஏதோ கேட்டிருப்பாருன்னு நினச்சேன். அதான் நான் சொன்னேன், டே முழுசாக வீடு திரும்பினதே பெரிய விஷயம், நீ வந்து சைக்கிளை பற்றி வீடாக போட
அந்த மாதிரி ஆயிடுச்சு அது, அந்த மாதிரி முடிஞ்சிச்சு அது. அந்த மாதிரி யார் யாரே என்னமோ யோசிச்சிருக்கலாம் அன்னைக்கு. ஆனால் இருக்கிறதுலேயே பயங்கரம் உங்கள் பையன் யோசிச்சிருந்தான். ஸோ இவ்வளோதான் நான் மேட்ரு. அவ்வளோதான். பட் ஆனால் பின்னாடியே இருந்தது போத்து சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டீங்க. அவ்வளோதான் பஸ். அதே தெருவில் தான் நடந்தே போயிட்டு இருப்பீங்க. சரி, சைக்கிளை விட்டுருவோம். உங்கள் வீட்லேயும் ரோல்ஸ் ரைஸ் ஒன்று இருக்குல்ல? ஆமாம். அது இப்போ நான் கதை சொல்ல வர அன்னையிலேருந்து பார்க்குறேன். டா செம்மையாக இருக்கு அப்படி சொல்லி நான் ஒரு வேலைக்கு டீசெண்டாக நடந்துக்கிட்டேன். அதை பற்றி உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை, பேசினதில்லை. நீங்கள் ஷூட்டிங்கு அந்த ரோல்ஸ் ரைஸ் எடுத்துகிட்டு வரும்போது நம்ம சதீஷ் ப்ளஸ் நம்ம பூஜா எல்லாருமே இன்னைக்கு இந்த காரில் போயே ஆகணும், நம்ம இவரை ஏதாவது ஒன்று பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பிளாக் பண்ணிட்டோம் காரை. நீங்கள் அப்போ தான் காரவன்லேருந்து ரெடியாகி வரீங்க, உட்காந்துருக்கோம். நீங்கள் இன்னைக்கு இதில் எங்களை ரவுண்டு கூப்பிட்டு போனால் தான் நாங்கள் இன்னைக்கு ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் எல்லாம் சொல்கிறதுக்கு பிளான் போட்டு வச்சுருந்தோம். அப்போ நான் நினச்சேன், இப்படி சொன்னால் ஷூட்டிங் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக போகிறாரு, இதானே நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சி தான் கேட்டோம். சதீஷ் தான் ரொம்ப ஆர்வமாக கேட்டான். நீங்கள் ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியா அப்படின்னு சொல்லி ஓகே நேராக வந்து எங்கள் எல்லாரையும் உட்கார வச்சு நீங்கள் வண்டி எடுத்து அப்படியே ஓட்டி வண்டி எல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வந்தீங்களே, அதை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் என்ன சார் நினச்சிங்க? பெட்ரோல் தான் வேஸ்ட்டு. புரியலையே, பெட்ரோல் வேஸ்ட்டா? சும்மா சொன்னேன். அப்படியா? நான் பார்த்தேன் நல்ல ரைடாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் அது வேற லெவலில் ஒரு மைண்டில் வச்சுருக்கோம். நீங்கள் பெட்ரோல் வேஸ்ட்டுன்னா முடிஞ்சிடும். இல்லை நல்ல ரைடாக இருந்தது. அது எனக்கே அது ஒரு மாதிரி சதீஷ் முன்னாடியே சொல்லிட்டே இருப்பாப்புல. அப்படியா? ஆமாம்மா. அது அன்னைக்கு வந்து நல்ல ஜாலியாக இருந்தது அந்த ரைடு. இவர் பரம் சதீஷ்லாம் வீடியோலாம் எடுத்தாங்கல்ல? ஆமாம் ஆமாம். அது ஃபுல்லாக வீடியோ எடுத்து அராஜகம். அவங்க வண்டி யாரும் ஓட்டுறது என்ன எல்லாமே மறந்துட்டாங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா மக்களுக்கு காட்டுங்க ஜாலியாக. அப்படியா? சரி, அப்போ வித் சார் பர்மிஷனோட அந்த ஒரு முக்கியமான ரோல்ஸ் ராய்ஸ் உள்ள என்ன நடந்தது? ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுங்க நினைக்கிற மாதிரி இல்லை. 2 கிலோமீட்டர் ஓட்டிட்டு இருக்கேன். Listen, if you don't shoot Manoj sir, now the lighting in your shot is going to be so bad. Okay. இப்பதான் ஓனர் இவ்வளோ நீங்க பார்த்ததில்ல கிளீனர்ஸ், இப்போ பார்த்தா நீங்க ஓனர். இன்னொன்று ஒரு டவுட் சார். நெக்ஸ்ட் படம் பண்ணுறீங்களா சார்? தெலுங்கு தமிழ் படமா இல்லை ஸ்ட்ரெயிட் தெலுங்கு படமா, என்ன மேட்ரு இது? இல்லைங்க, அது தமிழ் படம் தான். ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் தான். நம்ம எல்லா படமும் நம்ம இங்கே பண்ணி நம்ம தெலுங்கில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி தான். அது உங்களுக்கு அந்த மிஸ்டர் தில்ராஜு அண்ட் மிஸ்டர் வம்சி 2 பேரும் தெலுங்குன்றதுனால உங்களுக்கு அப்படி ஏதோ தெலுங்கு படம் பண்ணுறேன். அப்படியா? அது தெலுங்கு தமிழ் பைலிங்கல் மாதிரி? இல்லை இல்லை, அது ப்ராப்பர் தமிழ் படம். அவரு தமிழில் ஒரு படம் பண்ணணுன்னு தான் வந்து மீட் பண்ணார். ஓ சூப்பர். அப்போ அது தமிழ் படம் தான். எஸ் எஸ் எஸ். சார் ஓகே சார். இப்போ கொஸ்டின்லாம் ஓகே ஓவர் ஓரளவுக்கு. பட் முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னென்னா, இந்த ஆடியோ லான்ச் வைக்கலன்றதுனால அது ஒரு வேறு மாதிரி ஒரு பஞ்சாயத்தாக போகுது. ஏன் திடீர்னு ஆடியோ லான்ச் வைக்கல, எதுக்கு இல்லை சொல்லி வந்து உங்களே இல்லை சம்மந்தமாக எங்களை கழுவிட்டு இருக்காங்க கொஞ்சம். அதனால் ஜென்ரலாக ஆடியோ லான்ச் நீங்கள் எல்லா படமும் பண்ணுவீங்க, அந்த படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் வைப்போம், அதில் ஒரு ஹைலைட்டு எல்லாமே இருக்கும். அந்த ஆடியோ லான்ச்சே ஒரு ஹைலைட்டு. அதில் ஒரு ஹைலைட் என்னென்னா நீங்கள் சொல்கிற அந்த ஒரு குட்டி ஸ்டோரி, ஓகேவா, எல்லாத்துலேயும் சொல்லுவீங்க. அது வந்து நம்மளதில் இப்போ மிஸ் ஆயிடுச்சு சார். அதனால் ஏதாவது ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொன்னீங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி எதுவும் ஸ்டாக் இல்லையா? ஸ்டாக் இல்லையா? நல்லா பாக்கெட்டில் தேடி பாருங்கள் சார், எதாவது இருக்கும். இருக்கு கண்டிப்பாக இருக்கு, ஏதாவது ஒன்று இருக்கும், சொல்லுங்கள். ஒரு ஃபனியாக ஒரு விஷயம் ஒன்று படித்தேன், அதை அப்படியே லிங்க் பண்ணி ஒன்று சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம லைஃப்பில் நம்ம யாருக்காவது எந்த வகையிலையாவது ஒரு சின்ன உதவியாக இருந்தால் நல்லது இல்லைங்களா? இப்போ உதவியே இல்லைன்னு வைங்களேன், அதனால் என்ன லாபம்? ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். காற்று ஒன்று தான். அந்த காற்று எப்படிலாம் பயன்படுதுன்னு பாருங்கள். ஒரு கற்பனையாக 2 விஷயங்கள் பேசிக்கிற மாதிரி. யார் அந்த 2 பேர்? ஒரு நாள் வந்து ஃபுட்பால் கேட்டுச்சான் புல்லாங்குழலில் பார்த்து. இது பாரு, எனக்குள்ளேயும் காற்று தான் இருக்குது, உனக்குள்ளேயும் காற்று தான் இருக்குது. ஆனால் உன்னைய உதட்டில் வச்சு முத்தம் விட்டுறாங்க, என்னைய தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு புல்லாங்குழல் சொல்லிச்சான், அது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீ வாங்கின காற்று பூரா நீயே வச்சுக்கிற, யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ற, உதவாங்கிற. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா? எனக்குள்ளே வர காற்றை இசையாக மாற்றி மற்றவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மற்றவங்களுக்கு கொடுக்குறவங்க முத்தமிட போடுவாங்க. எவனுக்குமே உதவாமல் ஒருத்தன் சுயநலமாக இருந்தான்னு வச்சுக்கோ, உன்ன மாதிரி மீதி தான் வாங்குவாங்க. அதனால் இனிமேல் அது 4 பேருக்கு பயன்படு. ஓகே பாய் அப்படின்ட்டு போயிடுச்சான். இது என்னது? ஃப்ளூட்டு, புல்லாங்குழல். அப்படியா?
இப்படி சொல்லி அப்படி சொன்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்னு பார்த்தேன். குட்டியாக ஒரு கதை சொல்கிறீங்க, அது உள்ளே நிறைய ஹிடன் பஞ்ச் வைக்கிறீங்க சார். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபுட்பாலை விட புல்லாங்குழலாக இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். கஷ்டம் தான், ட்ரை பண்ணிடலாம் சார். ஓகே. இதெல்லாம் எப்படி சார் பண்ணுறீங்க? கரெக்டாக ஏதோ ரேண்டமாக காமெடி படிச்சுட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அதை கரெக்டாக ஒரு ஒரு ஆப்ட் ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே அதை ஃபிட் பண்ணுறீங்க. அது கேட்கும்போது அதுக்கு கரெக்டாக இருக்குது அந்த மாரல்லாம். ஓகே, தேங்க்யூ. சும்மா ஒரு தான் இல்லையா, நம்ம உருவி இப்படி தூக்கி போட்டோம்ல, நீங்கள் அதை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணி அழகு பண்ணி ஒன்று சொல்கிறீங்க. அதனால தான் அது ஏன் இல்லைன்னு சொல்லி இப்போ புரியுது எதுக்காக இப்படி பண்ணுறாங்க சொல்லி. ஸ்வீட். ஜாலியோ ஜிம்கான பாட்டு இருக்குல்ல சார், அந்த பாட்டு மட்டும் ஏதோ ஒன்று, இப்போ ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சா ஆட சொல்லலாம், இதில் நான் ஆட சொன்னால் நீங்கள் ஏஞ்சி போயிடுவீங்க, அதனால் நான் லைட்டாக பாட சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். சரி, ரைட். யா ஜாலியாக பாடலாம். 2ல் 1 பார்க்கலாம், நிக்கிறியா தெம்பா, எப்பவும் லைஃபு திரும்பலாம், நம்புறியா நண்பா, யாரு இங்க வந்தாலும் பயமுறுத்தி பார்த்தாலும் அசராம சிரிச்சாவ ஒதுங்கி போவாண்டா, அத்தனையும் போனாலும் எம்டியா தான் நின்னாலும் பதறாம இருந்தாட பீஸ்ட் நீ தாண்டா, ராவம்மா ஹே ராவம்மா, ஜாலியோ ஜிம்கானா, ராசம்மா ஹே ராசம்மா, கேட்டுக்க எங்கானா, ராவம்மா ஹே ராவம்மா, ஜாலியோ ஜிம்கானா, ராசம்மா ஹே ராசம்மா, சொன்னது சரிதானா? சரிதானா? சரிதான் சார். ஜாலியோ ஜிம்கானா. சூப்பர் சார், ஸ்வீட்டாக பாடுறீங்க சார். இதை நான் ஏன் தெரியுமா கேட்டேன், நீங்கள் ஸ்டூடியோவில் இதை பாடும்போது என்னை ஏஞ்சி கொஞ்சம் வெளில போய் வெயிட் பண்ணி. ஆமாம், நீ பின்னாடி உட்காந்துட்டு நீ எனக்கு தெரியும். நீங்கள் அதை பாடும்போது எப்படி தான் இருக்குன்னு நான் பார்த்து கேட்டேன். ஸ்வீட் சார், சூப்பர். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிவி இன்டர்வியூ, ஆல்மோஸ்ட் 10-11 இயர்ஸ் கழிச்சு, ஒரு மாதிரி வரும்போது ஒரு டென்ஷனாக தான் வந்தேன். பட் நல்ல ஜாலியாக போச்சு, நிறைய விஷயங்கள் பேசினேன். ஆடியோ ஃபங்க்ஷன் இல்லாமல் இந்த சன் டிவி இந்த இன்டர்வியூ மூலயமா உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிங்க, பர்சனலி எனக்கும் தெரியாதது, வெளியில் யாருக்கும் தெரியாத விஷயம்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக சொன்னீங்க. தேங்க்ஸ். ஓகேவா, இப்படின்னு வணக்கம் சொல்லி முடிக்க விரும்பல, என்னை போகிற வழியில் ட்ராப் பண்ணிட்டீங்களா வீட்டில்? ஓகே சார், பை சார். தேங்க்யூ.